ஒரு தடவை புனித பிரான்சிஸ் அசிசியார் தன்னுடைய துறவியை அழைத்து கொண்டு வாருங்கள் நற்செய்தியை அறிவிக்கப் போவோம் என்று சொல்லிக்கொண்டு அழைத்து செல்லுகின்றார். அப்படி அழைத்து செல்லுகின்ற வழியிலே வயலிலே ஒருவர் வேலை செய்து கொண்டிருக்கின்றார். அவர் அந்த வேலையை தனியாக செய்து கொண்டிருக்கின்றார். அவர் மட்டும் இந்த வேலையை செய்து கொண்டிருந்தால் அந்த நாள் முழுவதும் அவருக்கு ஆகும். ஆகவே அசிசியாரும் அவரோடு வந்த அந்த துறவியும் சேர்ந்து அந்த உழைத்து கொண்டிருக்கின்ற அவருக்கு உதவி செய்கின்றார்கள். அந்த வேலையை மிக எளிதாக 3 பேரும் சேர்த்து முடித்து விடுகிறார்கள். அப்பொழுது அந்த வயலிலே வேலை பார்த்தவர் அவருக்கு நன்றி செலுத்துகிறார்கள். அதன் பிறகு அசிசியாரும் அவருடைய துறவியாரும் சேர்ந்து வந்து கொண்டிருக்கின்ற வேளையிலே பசியோடு பட்டினியோடு இருக்கின்ற ஒரு முதியவரை பார்க்கின்றார். அவருக்கு தேவையான உணவை கொடுக்கிறார்கள், அவருக்கு தேவையான தண்ணீரை கொடுக்கிறார்கள். பிறகு அவர்கள் தங்களுடைய துறவி இல்லத்துக்கு வந்து விடுகிறார்கள். அவரோடு வந்த அந்த துறவியார் அசிசியாரை பார்த்து கேட்கின்றார், அசிசியாரே, நாம் நற்செய்தி அறிவிப்பதற்காக சென்றோமே, ஒரு இடத்திலே கூட நின்று நாம் நற்செய்தியை பிரசங்கிக்கவில்லையே என்று கேட்டபொழுது அசிசியார் கூறினாராம், நாம் அந்த வயலிலே வேலை செய்தவரோடு சேர்ந்து உழைத்தோமே, அப்போது அவர் நம்மை யார் என்று அவருக்கு தெரிந்திருக்கும். நாம் வழியாக அவர் நிச்சயமாய் இயேசுவை அறிந்து கொண்டிருப்பார். பசியோடு இருந்த அந்த முதியவருக்கு நாம் உணவு கொடுத்தோமே, அப்பொழுது அவருக்கு நம்மை தெரிந்திருக்கும். அவர் இயேசுவையும் அறிந்து கொள்ளுவார் என்று கூறினாராம். ஆம் அன்பானவர்களே, போதிப்பதை விட வாழ்ந்து காட்டுவது அதிகமாக இறைவனுடைய ஆசிரை கொண்டு வரும், அதிகமாக மக்களை இறைவனிடம் அழைத்து வரும்.